அனைத்து தேவர்களும் அவரவர்கள் அரியத்தை அமர்ந்து விட்டார்கள். ஆகையால் அவர்களுக்கு கண்ணுக்கும் காதுக்கும் விருந்தளிக்க வேண்டும் அல்லவா? அனைவரும் தேவ சபையில் நடப்பதென்று எங்கள் தேவராஜா தங்கமண ராஜா, எங்கள் தேவராஜா தங்கமண ராஜா. ஓஹோ கண்டிகளித்தவராம் இவர் எங்கள் தேவராஜா தங்கமண ராஜா, இவர் எங்கள் தேவராஜா தங்கமண ராஜா. மனராஜா இவர் எங்கள் தேவராஜா தங்கமணராஜா. நாட்டியமாட நாங்கள் பிறந்தோம், மூலக போற்றும் என்னை கொண்டு வாற்றும் எங்கள் தேவராஜா தங்கமணராஜா, இவர் எங்கள் தேவராஜா தங்கமண ராஜா. அரப்பை ஊர்வசி வேலையை திறந்தவை என்று சொல்லக்கூடிய நான்கு நாட்டியவாதங்கள் மனதார வாழ்த்து நிற்பார்கள். அரப்பை ஊர்வசி வேலையை திறந்தவை இன்று போல் இன்று நலமுடன் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றேன். அப்படியே
உன்னை பார்த்ததுமே என் மனதை வழிபடுத்தி என்ன வந்து என்ன வேலை என்ன முடிஞ்சது என்ன வந்த வேலை முடிஞ்சது நீ எதற்காக வந்த வேலை என்ன என்ன முடிந்தது எதற்காக வந்த இந்த மலர் மாலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் வந்து முடிந்து விட்டு புறப்படுறேன். நீ வந்த வேலை முடிந்தது. ஆனால் என் மனதிலே ஆசைகள் அதிகரித்து விட்டது. என் ஆசையை அடக்க வேண்டுமே. ஆமாங்க அப்படி என்றால் கட்டி அணைத்து ஒரே ஒரு முத்தம் கட்டி அணைத்து முத்தம் வேண்டுமா? யாருமே உன் போன்ற ஆடவன் என்ன போல நீ ஆடவன்? ஆமா. யாருன்னா கண்டு தெரியாம இருக்காங்களா நம்ம சொல்லு. எப்படி 32 லட்சம் பொருந்திய அழகிய மங்கையாக காட்சி அளிக்கின்றாய். உன்னை மேலே நானும் ஒரு ஆடவன் என்று உரைக்கின்றாய். யார் நீ? அருணன். அருணனோ கிருணனோ என் கடலில் தேவை கிடையாது. இப்பொழுது எப்படி இருக்கின்றார்? அழகிய கன்னியாக இருக்கின்றார். கன்னியாக இருக்கின்ற நீ கட்டி அணைத்து ஒரே ஒரு முத்தம் கொடுக்க வேண்டும். கண்ணி சாமி சொல்லுது கேளுங்க. விளையாட்டு விபரீதம் எல்லாம் ஆகாது. விளையாட்டு விபரீதம் எல்லாம் ஆகாது. எனக்கும் ஆசை பெருகெடுத்து விட்டது. ஆகையால் கட்டி அணைத்து ஒரே ஒரு முத்தம் தர வேண்டும். கண்ணி உன்னை பார்க்கும் பொழுது உனது மேலையெல்லாம் தங்கம் போல ஜொலிக்கின்றது. உன்னை பார்க்கும் பொழுது அந்த ரவிவர்மனை போல ஓவியம் வரையலாம் என்று தோன்றுகின்றது. அங்கெல்லாம் தங்கமே
என்னன்னு தெரியல? தெரியலையே. ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு? எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஒன்றுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியாது. பாத்தியா? என்ன அது? இதுதான் குழந்தை. அது சரி. சரி, குழந்தை உண்மையில இருக்குது. நீ பாக்க, நான் வரேன். சாமி என்ன? நான் பாத்துக்கலாம். ஆமா, இத பாருங்க சாமி. இந்த குழந்தை எப்படி வந்து கேக்குறீங்க? ஆமா, கட்டி அணைத்து ஒரே ஒரு முத்தம் தானே கொடுத்தேன். அதுக்கு குழந்தை வந்துருச்சு. பாருங்க, நீங்க ஒரே ஒரு முத்தம் கொடுத்தீங்க. ஆமா, அந்த ஒரு முத்தத்துக்கு தான் குழந்தை. ஒரு முத்தத்துக்கா? ஆமாங்க. ரிஷிமண்டம் ராத்தங்காதுன்னு உரைப்பார்களே, அது மாதிரியா? ஆமா. சரி, நான் வந்தேன், உன் மீது மோகம் கொண்டு கட்டி அணைத்து ஒரு முத்தம் கொடுத்தேன். குழந்தை பிறந்து விட்டது. குழந்தையை பார்ப்பது யாருடைய பண்பு? பெண்களுக்கு தாய்மை என்பது உண்டு. ஆகையால் அந்த குழந்தையை கண்ணும் கருத்துமாக நீயே வளர்த்துக்கொள். சாமி, என்ன இந்த குழந்தை பிறகு ஒரே அசுத்தமாக இருக்கிறது. சரி, அதை பார்த்தா நீரோடி. ஆமா, அந்த நீரோடு சென்று நான் நீராடி விட்டு இந்த குழந்தை வாங்கிக்கிறேன். சிறிது நேரம் குழந்தை வைக்கிறேன். கொஞ்ச நேரம். ஆமா ஆமா, நீரோடிக்கு சென்று சுத்தமாகி விட்டு உடனே வந்து குழந்தையை பெற்றுக் கொள்வாயா? ஆமாங்க. நம்பலாமா? நம்புங்க. நிச்சயமா? சாமி, நம்புங்க. அப்படியா? வராது வம்பு. அப்படியா? சரி. சாமி, பார்த்து பத்திரமா. நீரோடிக்கு சென்றவள் இன்னும் காணவில்லை. சென்று தேடி பார்ப்போம். அருணன் சென்றான் தேவலோகத்திற்கு புகழ் மாலையை பெற்று வருவதற்காக. அருணா, வந்து விட்டாயா? ஆமா. என்ன கழுத்திலே மாலை? புகழ் மாலை. புகழ் மாலையா? ஆமா. அருணா, நீ கூறுவது விந்தையிலும் விந்தையாக இருக்கின்றது. ஏன் சுவாமி? ஆமாம், இந்த புகழ் மாலை உனக்கு எப்படி கிடைத்தது? சுவாமி, நீங்கள் உரைத்தீர்களே, நீ இப்படியே சென்றால் நீயோ அங்கனே உடையவன், நீ இப்படியே சென்றால் உனக்கு மாலை மரியாதை எதுவும் கிடைக்காது என்று. உண்மைதான். ஆனால் நான் இந்த உருவோடு செல்லவில்லை. அப்படியா? ஒரு நேரத்தில் என்னுடைய தாய் விருந்தையானவள் எனக்கு அழைத்துக் கொடுத்தார்கள் இந்த வரம். என்னவென்று எந்த நேரத்தில் எந்த வடிவம் வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம் என்று. அதனால் சிந்தனை செய்து யோசனை செய்து இப்படியே சென்றால் நமக்கு மரியாதை கிடைக்காது என்பதால் இந்த உருவத்தை தடுத்து அழகான பெண் உருவம் தான். அருணா, என்ன இது உண்மைதானா? உண்மையாகத்தான் சுவாமி, உண்மையாகத்தானா? அழகான பெண் உருவம் தாங்கி போனதால் தான் எனக்கு மாலை மரியாதை. அருணா, அருணா, அப்படி என்றால் அந்த பெண் உருவத்தை நான் இப்பொழுதே பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கு நம்பிக்கை பிறக்கும். நம்பிக்கை வராது. இல்லை இல்லை இல்லை, அந்த பெண் உருவத்தை காட்டினால் தான் உங்களுக்கு முழு நம்பிக்கை பிறக்கும். உண்மைதான். இப்பொழுதே அந்த பெண் உருவத்தை எனக்கு காட்டு. அதாவது விபரீதம் ஏற்படும் சுவாமி, வேண்டாம் சுவாமி. எந்த விபரீதம் வந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்க பாத்துக்கீங்க. ஆமா, என்னமோ யாரை விட்டது விதி. ஆகட்டும், புறப்படு. யாரார் தலையெழுத்து என்னமோ அது கூட நடக்கட்டும். சரி, அந்த பெண் உருவத்தை இப்பொழுதே காட்டுகின்றேன். பின் ஆமாம், பெண்ணே, நீ யார்? நான் யாரா? சாமி, நான் யார் என்று உனக்கு தெரியவில்லை? தெரியவில்லையே. நான் தான் அருணன். அருணனா? ஆமாம் சாமி. உண்மையாகத்தான் உரைக்கின்றாயா? உண்மையாக. அப்படியா? ஆமாம் சாமி. அருணா, நீ அந்த ஆண் உருவத்தோடு இருப்பதை விட எப்பொழுதுமே இந்த பெண் உருவ தோற்றத்தோடே இருக்கலாம். அப்படியே ரதத்தை செலுத்தலாம் நாம் இருவரும். உண்மையாகத்தான். சரி சரி சாமி. அருணா, இப்பொழுது பெண்ணாக வந்து விட்டாய்.
இப்பொழுது என் மனமே மாறிவிட்டது. சாமி, உன்னுடைய மனமானது மாறிவிட்டதா? உண்மைதான். என்ன சொல்றீங்க? உன் மீது எனக்கு காதலாசை பிறந்து விட்டது. என்ன சாமி, உண்மைதான். போன்ற ஆடவன் என் மீது காதல் நோக்கம் போட்டு ஆடம் என்று என்னை ஏமாற்ற வேண்டாம். சாமி, இது விளையாட்டா? அருணா, விளையாட்டு விபத்து ஏற்பட்டுவிடும். சொல்லுங்க கேளுங்க. விளையாட்டா? விளையாட்டு எல்லாம் கிடையாது, இதுதான் உண்மை. அருணா, மானாக ஓடி வந்த தென்றலே ஓடி வந்த தென்றலி வண்ண மயிலாக ஆடி